ஆண்டாளம்மா 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 என்று நாமம் சொல்லுவோம். ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா என்று நாமம் சொல்லுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். ஆண்டாளம்மா. 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கர் பொடி கூரை வெண் பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையார் சங்கோடு சக்கரம் ஏத்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் ரம்பாவாய். இதுலேயும் ரொம்ப அழகாக தான் இருக்குது பாருங்கோ. இந்த பெண் உடைய உட்காந்துருக்கா, தூங்குறா இல்லையா, கடைசி வந்துட்டா கிட்டத்தட்ட இல்லையா. இன்னும் ஒரு வீடு தான் பாக்கி இருக்குது நோன்பு நோக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. 7 வீடு தாண்டி வந்துட்டா. இவளும் எழுந்துக்க மாட்டேன்றா. என்னம்மா நீ இந்த பேர் தாமரைப்பூ பூத்துருத்து. ஆமாம், அந்த வாய் ஆம்பல் வாய் அப்படிங்கிறது ஈவினிங் பூக்கக்கூடிய ஒரு பூ. தாமரை காத்தால் பூக்கக்கூடிய செங்கழ் நீர் அப்படின்னாரே அது வந்து தாமரைப்பூன்னு அர்த்தம். அவள் சொன்னான். அதெல்லாம் நீ எங்கே பார்த்தீங்க? எங்கேயுமே பார்க்க வேண்டாம், நீ உங்கள் ஆத்தி பின்னாடியே போய் பாரு. உங்கள் புழக்கடை தோட்டத்து அங்கேயே போய் பாரு. வாவையுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பினகான். செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து அப்படின்னு சொன்னால் தாமரைப்பூ பூக்கும். தாமரைப்பூ எப்படி பூக்கும்னா, நீங்கள் இஷ்டத்துக்கு தாமரைப்பூ வந்து சுட பண்ண முடியாது, இல்லை கையால் அப்படிலாம் பிரித்து அது பண்ணாது. அதுவாக அழகாக விரியணும் இல்லையா, அந்த மாதிரி விரியறது தான் தாமரையா. நம்ம கூட ஒரு அஜ்ஞானம் தான், நம்மளை யாருமே திருத்த முடியாது பாருங்கள். நம்ம கூட இந்த தாமரை மலருக்கு ஈக்குவல் தான். நம்மளும் அப்படியே மூடிகிட்டே இருப்போம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தான் பெரிய ஆள், நமக்கு தான் எக்கச்சக்கமான மூளை, நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது, நம்ம அப்படி நம்ம இப்படின்னு யூகோ உச்சத்தில் இருப்போம். ஒருத்தருக்கும் ஒரு விதமான யூகோ கண்டிப்பாக இருக்குது இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு ஈகோ கண்டிப்பாக இருக்குது. அந்த ஈகோ எப்படி போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஈகோ நம்மளோட தாமரைப்பூ மொட்காக இருக்குது பாருங்கள், நம்ம ஆத்துமா. அது எப்போ மலரும்னா சாக்ஷாத் நம்ம பெருமாள் நம்மளை கண் அருளில் பண்ணால் மட்டும்தான் முடியுமா. வேறு யாராலையும் இந்த ஒரு மன தாமரையை பூக்க வைக்கவே முடியாதான். அது அவர் வந்து பார்க்காத வரலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நமக்கு மனசு கஷ்டம் ஒரு ஏதோ, ஏன்னா நம்ம திமிராக இருந்தால் நம்மளை யார் மதிப்பா? ஏதாவது நம்மளை சொல்லுவா, ஏதாவது நமக்கு மதிப்பு இருக்காது. நம்ம எவ்வளோ ஆணவத்தில் ஆடுறோமோ நம்மளோட ஒதுங்கி போக்குறது தான் ஜாஸ்தியாக இருப்பாள், நம்மளோட பழகிறவா இருக்க மாட்டா. நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நம்ம ஆட்டிடியூட்னாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அந்த பகவான் அப்படிங்கிறவன் என்றைக்கு நம்மளை பார்க்குறானோ அன்றைக்கி தான் நமக்கு தெரியும், ஓஹோ நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம சாதாரணம். இந்த சைத்தன்யம் பெருமாளோட அனுகிரகம் இருக்கிறவர்களையும் தான் நம்மளால் நடமாட்டோம், நமக்கு பேச்சு, நமக்கு வார்த்தை, நமக்கு ஆனந்தம் எல்லாமே அவரை டிபெண்ட் பண்ணி தான். அப்படின்ற ஞானம் வர வரையிலையும் சந்தோஷம் ஏது? அந்த ஞானம் இந்த தாமரைப்பூ மலர் எடுத்துக்குன்னா பெருமாளால் தான் முடியுமா. அதுக்கு தான் ஆண்டாளமாக சொல்லிகிட்டே இருக்கா, நாராயணனே நாராயணனே. நீ ஏன் சொல்கிறான்னா, அந்த மலரை வைக்கிற தன்மை அவருக்கு தான் இருக்கான். ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு பாட்டிலே சொல்லிட்டா பாருங்க. இதான் இந்த சூரியன் மாதிரி சூரிய நாராயணர், அதே தான் சொல்கிறா. செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து வந்துட்டு அப்புறம் சூரியன் வந்து மலரை வச்சுட்டான் பார், நெகிழ்ந்து அப்படியே பூக்க ஆரம்பிச்சுட்டு பார். ஆம்பல் வாய் கூவினக்கான். சந்திரன்னா அந்த அல்லிப்பூ, ஆம்பல்னா அல்லிப்பூலாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து சந்திரன் ஈவினிங் இதெல்லாம் பூக்கும், அது மூட ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் சொல்கிறா, அதெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்க? உன் பின்னாடியே போய் பாரு, நான்லாம் எழுந்துக்க மாட்டேன். அது ரொம்ப அடம் பண்ணுறாலும்.
சரி, இது பாரு. செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். தவறு. இந்த சன்னியாசி செங்கர் பொடினா அந்த ஆரஞ்சு கலரில் ஆடை உடுத்திட்டு பல்லு வெள்ளையா. ஏன்னா சன்னியாசிகளுக்கெல்லாம் வெள்ளையாக பல்லு இருக்கும். அவள் கண்டுதான் சாப்பிட மாட்டாள். வெத்தலை பக்கு பழம் போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இப்படிலாம் ரொம்ப சுத்தமாக இருப்பாள். என்ன பெருமாள் தான் நினைக்கிறா. இப்போ பாரு, குளிச்சுட்டு நிதமான ஆகாரமாக நியமமாக இருக்கிறவெல்லாம் பார்த்தாலே ஒரு பளிச்சுட்டு துர்நாற்றம் இல்லாத பல்லெல்லாம் ஸ்லஸாக இருக்குமா. அந்த மாதிரி சன்னியாசிகள் அவள் கோவிலில் பூஜை பண்ணுறதுக்காக போயின்னு இருக்கா. அதையாவது பாரு. அது மட்டும் இல்லாத இந்த பொண்ணு எப்பேற்பட்ட குணம் தெரியுமா? நம்மளாம் லீடர்ஷிப் குவாலிட்டி தான் நிறைய பார்த்தோம். அந்த பொண்ணு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, இன்னொரு பொண்ணு பணக்கார பொண்ணு, இன்னொரு பொண்ணு அன்பானவள், இன்னொன்று ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் ஆரம்பிக்கிறான்னு ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தோம். இந்த பொண்ணு செம்ம வாயாடியான். ஏன்னா அந்த நோன்பு நூக்குறோன்னு ஒரு மீட்டிங் போடணுன்னு நம்ம நோக்கலாம், கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொண்ணும்போது இதுதான் செம்மையாக அலட்டித்தான். அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டீங்களோ இல்லையோ, கவலையே படாதீங்க. ஒரு சில இந்த மாதிரி பேசுவாள், ஆனால் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். அந்த ரகம் போல் இருக்கு இந்த பொண்ணு. நான் அத்தனை பேரும் கூட்டியிருந்து நான் எல்லாம் கைடு பண்ணுறேன். டோன்ட் வரி, நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படணும். ஃபஸ்ட்டு நான் எழுந்து வந்துடுறேன். எனக்கு தூக்கமே வராது பாருங்க. முதல்ல நான் தான் இருப்பேன். இப்படிலாம் வாய் பேசிட்டு போல் இருக்குப்பான். பேசிட்டு தூங்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே. நம்மள மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. ஆனால் நமக்கு அவனுக்கு வித்தியாசம். நம்ம நிஜமாகவே தூங்குவோம் கும்பகர்ணன் மாதிரி. ஆனால் அந்த குழந்தை வந்து பெருமாளை நினச்சிட்டு தியானத்தில் இருக்கா. அவளை அனுபவிச்சுட்டுருக்கா. ஒரு நம்ம கோபியும் எழுப்புற கோபியெல்லாம் அந்த மாதிரி கேட்டகிரி தான். நம்மள மாதிரி நிஜமாகவே தூங்குற கேஸ் கிடையாது. தூங்குற மாதிரி பகவானை அனுபவிக்கிறவா. அதான் நமக்கும் அவளுக்கும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நம்ம நிஜம் கும்பகர்ணர்கள். அவளை கூப்பிட்றா. நன்னா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீரா நானாதாய் நாவுடையார். வெக்கமா இல்லையா அவனுக்கு? சொல்லு. அவ்வளோ பேசினியே. நான் தான் முன்னாடி வருவேன், எனக்கு தூக்கமே வராது, நான் உங்களை ரீல் பண்ணி ஆஷின்னு போகிறேன். அழகாக பேசுகிறவள அவள் ஒரு சில பேர் பேசினா நம்ம மயங்கி போய்டுவோம் இல்லையா? அப்படி மயங்கிடுவோம். அந்த மாதிரி மயக்கமாக பேசுகிறாளாம். இவ தான் கிருஷ்ணருக்கு சரியான ஜோடி. கிருஷ்ணர் பேசினா எப்படி பேசுவார் நம்ம பார்க்குறோம் மகாபாரதத்தில். அமாவாசையே இல்லை அன்றைக்கி. ஆனால் நம்ம சகாதேவன் ஜோசியம் பார்க்குறவன் நாளைக்கு அமாவாசைன்னு சொல்லிட்டு வந்தான் துரியோதனன்கிட்ட. அவன் நாளைக்கு பூஜை பண்ணி போட்டான். அந்த போருக்கு முன்னாடியே பூஜையெல்லாம் போடுவான், வெற்றி பூஜையெல்லாம். அங்கே அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு தான் வெற்றி. இவனுக்கு ஜோசியம் பொய் சொல்ல தெரியாது. அவன் என்ன திமுரு பாருங்க. ஆப்போசிட்காரன்கிட்டே கேட்குறான். ஏன்னா சகாதேவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிருஷ்ணன் கவலைப்படாதீங்க. நான் அப்பயே ஒரு ஆத்தங்கரைக்கு ஆசிட்டு போய் சந்திரனையும் சூரியனையும் ஒரே நெருக்க வீட்டில் நிற்க வச்சு அன்றைக்கே அமாவாசையாக்கிட்டார். அடுத்த நாளைக்கு ஆரம்பிக்கிட்ட அமாவாசை முன்னாடி நாளே இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டுங்க நீங்கள் அந்த பூஜைன்ட்டார். அத்தனை பேரும் ஒரே சந்தோஷம். குளிச்சுன்றதால அமாவாசைன்னு நினச்சி ஒரே தெரிஞ்சு போச்சு. துரியோதனன் வருத்தப்பட்டான். ஏன்னா எல்லாம் பண்ண முடியும்ல பெருமாளால். என்ன பண்ண முடியாது. பேச்சு வன்மை அவர்கிட்ட கேட்க வேண்டாம். ருக்மணிக்கும் சத்யபாமாவுக்கும் சண்டை நடும்போதெல்லாம் அழகாக பேசி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவார். இந்த மாதிரி கிருஷ்ணர் மாதிரி அவரை மாதிரி தெரிஞ்சதுன்னா கஷ்டமே இல்லை. அவ்வளோ அழகாக பேச்சு திறமை. ஸோ அவருக்கு கொஞ்சமாவது ஈக்குவலாக ஒரு பொண்ணு இருக்குன்னா அது இவ தான் சரியும். இது அதுக்கு மேலே பயங்கரமாக பேசணும்ல. சரி, அதனால் இவளே பெருமாளுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி பேசுகிறவளையும் பெருமாளுக்கு பிடிக்குமா? அதனால் ஒன்று கூட்டு போனால் இன்னும் எங்களுக்கு நல்ல மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நீ வான்னு அதான் இவளை பிடிச்சி தொங்கின்னு இருக்கா. அவள் கேட்குறா, இந்த பாரு யாரை பற்றி பாட போகிறீங்க? உனக்கு என்ன சந்தேகம்? ஆமாம் சந்தேகம் தான். திடீர்னு கிருஷ்ணான்றீங்க. திருப்பி மனத்துக்கு இனியானேன்னு சொல்லிட்டு ராமரை போய் பாடுறீங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பாட்டில் வந்து ரெண்டு பேரையும் கிருஷ்ணரையும் பாருங்க, ராமனையும் பாருங்க. புள்ளின் வாய் கிண்டானேன்னு சொல்கிறீங்க. பொல்லாத அரக்கனை கிள்ளி கலைந்தானேன்னு சொல்கிறீங்க. ராமரையும் பாடுறீங்க, கிருஷ்ணரையும் பாருங்க. இப்போ நீங்கள் யாரை பற்றி பாட போகிறீங்க? அப்படிலாம் கிடையாதுடி. பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். சாக்ஷாத் நாராயணன் கண்ணனாக வந்து பிறந்தான் பற்றியா? நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்கு, நம்ம அன்பை ஏற்றுக்கிறதுக்கு. அவளை தாண்டி பாட போகிறோம். ஏன் உனக்கு சந்தேகம்? எழுந்துருவா, சும்மா கொஷின் கேட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாளாம். ஒருத்தரையும் ஆண்டாள் ஏன் சிரமப்படுறான்னா நம்ம ஜீவாத்மகள் தூங்கிகிட்டே இருக்குது. அதுங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா இவாளை பொறுத்தவரை எதையுமே நம்ம கற்றுக்க இஷ்டப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா தான் இருக்கோம். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா வாழறோம். ஆனால் அதுக்கு மேற்பட்டு எத்தனை சோகங்கள் துக்கங்கள் அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேன்றது. வந்தால் தான் தெரியுது, வரத்துக்கு முன்னாடி தெரிய மாட்டேன்றது. ஏன்னா நம்ம இந்த உலகமே வந்து இருக்கிறதுக்கு வாழறதுக்கு தங்கிறதுக்கு படைக்கல பெருமாள். இந்த ஒரு இடம், இந்த பாவ புண்ணியத்தை நிறைய புண்ணியத்தை சேர்த்துன்னு மறுபடியும் இங்கே வராத நம்ம போகிற இடம் வேறு.
வைகுண்டம் தான். அங்கே தான் நிம்மதி, சுகம், துக்கம் எல்லாம் துக்கமே கிடையாது, ஆனந்தமயமாக இல்லை இல்லையா? அதை தான் உணர்த்துறதுக்கு தான் இந்த ஆண்டாளம்மா வரா. இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வேறு இருக்குது. ராமானுஜ சுவாமி இதை பார்த்து தான் சின்ன குழந்தை, அவர் சின்ன குழந்தையோட சின்ன பையனாக இருக்கும்போது யாதவ பிரகாஷர்கிட்ட நம்ம பார்த்தோம். அதை நான் சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் பாருங்க. அவர்கிட்ட கற்றுன்னு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், பொழிப்புரையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்தனா கப்பியாசம் புண்டை தேகம் ஏவம் அக்ஷினி அப்படின்ட்டு. அதுக்கு என்ன வியாகியானம்னா, கப்பியாசம் அப்படின்னா அதாவது குறுங்கோட ஆசம் அந்த மாதிரி சிகப்பாக இருக்கிற மாதிரி பெருமாளோட கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இது ராமானுஜருக்கு கண்ட ஒரே தண்ணி. சரி, உனக்கு தெரிஞ்சதா நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. நம்ம இன்றைக்கே பார்த்தோம். கபி அப்படின்னு சொன்னால் தண்ணீர், பிப்பத்தின்னா குடித்தல் அப்படின்றா. கபி என்ற சொல் தண்ணீரை ஆவி உருவாக்கி அதனை பருகிவிடும் சூரியனை காட்டுகிறது. கபி அப்படின்றது கதிரவனுக்கு தான் கபின்னு பேர். அஸ் அப்படிங்கிறதுக்கு மலர்தல். ஆகவே கப்பியாசம் என்றால் சூரியனால் மலர்ந்தது. எனவே இந்த வாக்கியத்தோட அர்த்தம், சூரிய மண்டலத்தில் உள்ள அந்த பரம்பொருளின் கண்கள் கதிரவன்களில் கதிரால் மலர்ந்த தாமரை போல அழகானவை. அந்த தண்ணீரில் அப்படியே 2 பூ அப்படியே பூத்துந்தா அவ்வளோ அழகு. அந்த அழகு கண்கள் தான் விஷ்ணுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து ராமானுஜர் அந்த ஆண்டாள் திருப்பாவை ஜீயர்னே பேர் நம்ம ராமானுஜர் சுவாமிக்கு. அவர் இதை படிச்சுட்டு தான் அப்போ சின்ன வயசுலேருந்தே அவர் எவ்வளோ ஞானம் பாருங்கள், இதெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கார் அவர். இதை தான் அவர் எடுத்தாராம். இந்த திருப்பாவையில் தான் இந்த ஒரு பாசுரத்தை தான் எடுத்தாராம் நம்ம ராமானுஜர் சுவாமி. பாருங்கள், பெரிய பெரிய மகனியர்கள், ஜீயர்கள், நம்ம ராமானுஜர் சுவாமிக்கு என்ன தெரியாது, சாஸ்திரத்துலேருந்து எல்லாம் நித்திய சூரியா தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்துக்கு விளக்கு உரையிலேருந்து எல்லா பாசுரங்களும் கரைச்சி குடித்தவர். ராமாயண காலக்ஷேபம் 1 வருஷத்துக்கு கேட்டவர். இந்த மாதிரி அவரோட பெருமை சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்டவர் திருப்பாவையை கரைச்சி குடிச்சிட்டு ஆண்டாளம்மாவே அண்ணான்னு கூப்பிட வச்சார். இதை வரும் பாசத்தில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி கூப்பிட்டாருன்னு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாத வாழ்க்கை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இப்படியெல்லாம் புகழ்பெற்ற இந்த பாசுரத்தை நம்ம விட்டுடலாமா? தெரிஞ்சு படிக்கணும், அர்த்தத்தோடு படிக்கணும், நம்பிக்கையோடு படிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டாள் திருவடியே சரணம்னு எழுதணும். ஒருத்தருமே எழுதுறதே இல்லை. ஆனால் இதை ஒரு வருஷத்தில் பார்க்குறீங்க, எழுதினா என்ன சொல்லுங்க? எழுதலாம்ல. ஆண்டாள் திருவடியே சரணம்னு எழுதினா நமக்கு என்ன பாவமாக சேரப்போகிறது சொல்லுங்க? புண்ணியம் தானே வரப்போகிறது. நம்ம ஆண்டாள் நாச்சியார் மனசை தொட தானே போகிறோம். இப்படி சொல்லி தயவுசெய்து கீக்கிறவா எழுதுங்கோ. ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? அந்த 2 நிமிஷம் ஆகட்டுமே. நம்ம ஆண்டாள் பக்காக்கு எழுதக்கூடாதா? இந்த 1 மாதம் தானே இல்லையா? எழுதுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்கோ. இது எல்லாமே உங்களை போல் ஆத்ம நண்பர்களோட ஒரு பெரிய கைங்கரியம் தான். சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.